50 வரைக்கும் நம்ம பிளட் கொடுக்கலாம். பட் 45 50ல நம்ம எல்லாருக்கும் சுகரோ பிபியோ ஏதோ ஒன்று வந்துட போகுது. ஏதோ ஒரு பிளட் ரிலேட்டட் டிசீஸ் வந்துடுச்சுன்னா நம்மளால் அந்த டைமில் பிளட் கொடுக்க முடியாமல் போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளட் கொடுக்குற டைமை நமக்காக செக்யூர் பண்ணி வச்சுப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்டை கன்வே பண்ண நினச்சேன். பட் கோபிநாத் அதை வந்து இனிஷியலி அதை அப்போஸ் பண்ணார். பிகாஸ் மெடிக்கலி சர்டிஃபைட் இல்லாத பர்சன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். என் கூட ஒரு டாக்டர் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது தான் அந்த பாயிண்ட்டை கோபிநாத் வந்து ஓகே அது வேலிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. டாட்டூ போட்டவங்க ரத்தம் கொடுக்க கூடாதுங்கிற டோன்ல வந்து டாட்டூ போட்டவங்க 6ல இருந்து 12 மாசத்துக்கு அதுக்கப்புறம் கேப்புக்கு அப்புறம் தான் ரத்தம் கொடுக்கலாம். வேறு அண்ட் இன்னொரு விஷயம் நாங்கள் சொன்னது பாயிண்ட் ஆஃப் டிஃபெண்டிங். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப தைரியம் ஒரு விஷயத்துக்கு வேணும்னா நம்மளே கான்ட்ராடிக்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பெரிய தைரியம் நமக்கு வேணும். ஓகே, நாங்கள் கேட்டதும் அதான். ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணி இங்கே ஒரு டேட்டூ போட்டுக்கிறாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் கொடுத்த பெயின்னால ஒரு டேட்டூ போட்டுக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கான்ஸ்டன்ட் கிடையாது. we are all variable people அண்ட் நம்மளோட சுச்சுவேஷன்ஸும் வேரி ஆகும். நாளை பின்ன ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஐடியா சேஞ்ச் ஆகுது, இல்லை வந்து அது தப்புன்னு தெரியுது, இல்லை நமக்கு வலி கொடுத்த பர்சனே திரும்ப வராங்க. அப்படின்றப்போ இந்த டேட்டூ போட்டிருக்கிறதுனாலேயே வந்து அந்த ஐடியாலஜி தான் நமக்கு டிஃபெண்ட் பண்ண தோணும். நான் கேட்க நினச்சதும் அங்கே அதான். அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் அங்கே நினச்சது அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படின்றப்ப கட் பண்ணிட்டாங்க. ப்ராசஸ் டிஃபெண்ட் பண்ணுறதா இல்லை வந்து அதை சிம்பிளாக கேட்போம். இப்போ ஒருத்தர் பேரை போட்டிருக்கீங்க ஓகே, பட் நான் கேட்க நினச்சதான் அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த டேட்டூ போட்டதால் அதை அவங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த டேட்டூ போடணும்? பிகாஸ் உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு அப்சக்கிளாக இருக்குது இந்த டேட்டூ. நம்ம ஒரு விஷயத்த வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோன்னு கிடையாது. அப்படி இருக்கிற விஷயத்த ஏன் போட்டுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஓகே, இதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் பாலிட்டிக்கலாகவும் இன்க்ளூட் ஆனேன். அந்த பாயிண்ட்லாம் வெட்டி தூக்கிட்டாங்க. பிகாஸ் நான் ஒரு உணர்ச்சி பொங்க பேசிட்டேன். அது சேனலுக்கு நாளைக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா ஒரு சில கட்சிக்காக வந்து இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டேட்டூலாம் போட்டுக்கிறாங்க. அந்த டேட்டூ நாளைக்கு அந்த கட்சியோட ஐடியாலஜி மாறுறப்போ, இல்லை இதுக்கு முன்னாடி கூட நிறைய கட்சிகளுக்கு இப்போ இருந்த பாரம்பரியமான கட்சிகளோட டேட்டூலாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த கட்சிலாம் ஒன்றும் இல்லாமல் டம்மியாக இருக்குது. இப்போ இல்லை அவங்க பண்ண ஊழல்லாம் கூட வெளில வருது. அப்போ அந்த டேட்டூ என்ன பண்ணுவீங்க? அந்த டேட்டூ இருக்குதுன்றதுனாலே அவங்க சரிதான்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒன்று கவனிச்சுக்கோங்க, தொண்டர்கள் தான் பச்சை குத்திப்பாங்க, கட்சி தலைவர்கள் பச்சை குத்துறது இல்லை. ஓகே, யாருமே எப்பயுமே சரியாக இருக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை யோசித்து டேட்டூ போட்டுக்காதீங்க அப்படின்ற பாயிண்ட் அங்கே நான் கன்வே பண்ண நினச்சேன். பட் நான் சொன்னதில் பாதி தான் வந்துச்சு. மீதியை கோபிநாத் அவர் சாயலில் பேசி வேற ஒரு நரேட்டிவ்ல கொண்டு போய்